வெல்கம் பேக் டு another வீடியோ. நீங்க இப்போ ரிவ்யூவில் பார்த்த மாதிரி எப்படி எடிட் பண்ணுறது வாங்க பார்க்கலாம். ஸ்டெப் 1, கூகுள் போங்க. கூகுளுக்கு போயிட்டு nanduviews.blogspot.comனு சர்ச் பண்ணுங்க. இந்த வெப்சைட்டில் தான் நான் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வெப்சைட்டையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலோ பட்டன் இருக்கும். அப்டேட் பண்ணுவேன், எல்லாத்தும் இதில் தான் அப்டேட் பண்ணுவேன். இல்லைன்னா நான் ரெகுலராக வீடியோவிலேயே போடுவேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறையா ப்ராம்ப்ட் இதெல்லாம் இருக்கும். வேணும்னா காப்பி பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ட்ரெண்டிங் எடிட்டிங் இருக்குல்ல, அந்த ரீட் மோர் கொடுத்துக்கோங்க. ரீட் மோர் கொடுத்தோடனே உள்ளக்குள்ள உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு இமேஜுக்கு தேவையான ப்ராம்ப்ட்டும் வீடியோ ப்ராம்ப்ட்டும் கொடுத்துருப்பேன். 4 இமேஜ் இருக்கும். 4 இமேஜுக்கு தேவையான ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். இப்போ ஸ்டெப் 2, காப்பி ப்ராம்ப்ட். இப்போ நீங்கள் இந்த இமேஜை கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால ப்ராம்ப்டை காப்பி பண்ணிவிட்டு ஜெமினிக்கு போய்க்கோங்க. கூகுள் ஜெமினியில் போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹெச்டியாக இருக்குது, கிளியராக இருக்கிற இமேஜாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நியான் கர்ல் வரும். அந்த ஒவ்வொரு ப்ராம்ப்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும். நீங்கள் இந்த 4 ப்ராம்ப்டையும் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வரலைன்னா நீங்கள் ரீஎடிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மாறி வரும். ஃபேஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு டவுன்லோட் கொடுங்க. ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸ் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்துட்டு ஸ்டெப் 4, வீடியோ ப்ராம்ப்ட் காப்பி பண்ணுங்க. அதாவது நீங்கள் இந்த இமேஜ் கீழே வீடியோ ப்ராம்ப்ட்னு கொடுத்துருப்பேன், அதை காப்பி பண்ணிக்கோங்க. இது இந்த 4 இமேஜுக்கும் இந்த வீடியோ ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். அதனால இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு உண்டானது தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு இமேஜாக போட்டு யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டெப் 5, வீடியோ ஜெனரேட்டர்னு இருக்கும். கீழே லாஸ்ட் அந்த ப்ளூ கலரில் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த சைட்டுக்குள்ளே வந்துடும். வந்தோடனே நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ என் ஜிமெயில் ஐடியில் கிரெடிட் முடிஞ்சிருச்சு. ஒரு ஜிமெயில் ஐடிக்கு 140 தான் கொடுப்பாங்க, 140 கிரெடிட் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் நிறையா ஜிமெயில் ஐடி வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த ஐடியில் முடிஞ்சதுனால இப்போ நான் வேறு ஐடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். சைன்அப் கொடுத்துட்டு மேலே உங்களுக்கு லாகின் சைன்இன் கேட்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் ஜிமெயில் ஐடி கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கனாலே போதும். எத்தனை ஜிமெயில் ஐடி வேணாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ளோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு அப்புறம் அந்த ஃப்ளோன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஃப்ளோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி கேட்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளக்குள்ளே வந்தோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே இருக்குது பாருங்கள், ஜூம் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்டாப் சைட்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு நார்மலாக வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரேம் டு வீடியோ மாற்றிக்கோங்க. முதல் டெக்ஸ்ட் டு வீடியோன்னு இருக்கும், ஃப்ரேம் டு வீடியோவை மாற்றிட்டு இமேஜை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அந்த வெப்சைட்டில் வீடியோ ப்ராம்ப்ட் காப்பி பண்ணீங்களா, அதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் நான் இப்போ காமிக்கிற மாதிரி நான் 9:16 ரேஷியோக்கு வச்சுட்டு என்டர் தட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். 2 மினிட்ஸ் கூட ஆகாது, சீக்கிரம் வந்துடும். இந்த மாதிரி வந்தோடனே மேலே டவுன்லோட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு 10 வீடியோ 15 வீடியோ கூட பண்ணலாம். 140 கிரெடிட் முடிகிற வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு ஜிமெயில் ஐடிக்கு. அதுக்கு மேலே போச்சுன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கேட்கும். மறக்காமல் இந்த ஒரிஜினல் சைஸ் 720pன்னு இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க டவுன்லோட் பண்ணையில். இப்போ தான் அது கரெக்டாக வரும். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் வீடியோ போடணுன்னாலும் நான் போடுறேன். இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோ நான் கொண்டு வரேன்.